வணக்கம் ஸ்ரீ போன்சை ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டிங்ஸ் போட்டு செடிகளை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வளர வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ஒரு 90 to 80% அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ரேட் இருக்கும். உங்களுக்கு எல்லா கட்டிங்ஸும் க்ரோ ஆகும். ஸோ எல்லா பிளான்ட்டுகளுக்கும் இதை செஞ்சு பார்க்கலாம் நீங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்னதாக ஒரு பேஷன் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக வந்து நான் வந்து இப்போது மணல் தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம இப்போ ஓரளவுக்கு மணலை ஃபில் பண்ணியாச்சு. நார்மலான சாண்டு தான் அது. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. மணலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டரிங் வந்து ரொம்ப சொதன்னு விட்டுறக்கூடாது. மணல் வந்து ஈரமாக இருக்கிற லெவலுக்கு மட்டும் நீங்கள் வாட்டரிங் பண்ணணும். ஃபஸ்ட்டே நம்ம எந்த பிளான்ட்டும் நடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து வாட்டரிங் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அளவான வாட்டரு ஆட் பண்ணியிருக்கு. மண் நிலையிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். இந்த பிளான்ட் வந்து ஃபைக்கஸ் லிப்ஸ்டிக்கு. ஸோ இந்த இடத்துல பிங்க் கலராக இருக்கனால அதனால் இதோட பேர் வந்து ஃபைக்கஸ் லிப்ஸ்டிக்கு. ஸோ போன்சாய்க்கு ரொம்ப நல்ல பிளான்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிளான்ட்டு தான் பிளான் பண்ண போகிறோம் இப்போ இதில். ஸோ நீங்கள் லீஃபை வேணாலும் கட் பண்ணிக்கலாம், டீஃபாலியேட் பண்ணியும் இதுக்குள்ளே நட்டு வைக்கலாம். நான் டீஃபாலியேட் பண்ணாமல் வைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் டீஃபாலியேட் பண்ணாமல் வச்சங்காட்டி நிறையா பிளான்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு செடியில் கட்டிங்ஸ் போடும்போது நல்லா ஷார்ப்பான ஒரு சிசர்ஸ் வச்சு தான் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி சின்னதாக டேமேஜஸோடு இருக்கும். அப்படி இருந்தால் சரியாக வராது. நம்ம இது வரக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம கட்டர்ஸ் வந்து சில டைம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும். அதனால் வந்து நம்ம வந்து பிளேட் வச்சு லைட்டாக இதை ப்ராப்பராக கட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிளேடு யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த எட்ஜஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டேமேஜஸ் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, எந்த ஒரு சின்ன டேமேஜஸ் இல்லாமல். ஸோ அப்போ வந்து ரூட் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிளேடு யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணுங்கள். 3 கட்டிங்ஸ் இருக்குது இதில். ஸோ இதில் இப்படியே அதை வைக்க போகிறோம். நம்ம ஜஸ்ட் அதை பிளான் பண்ணிடுங்க, டிக் பண்ணிடுங்க பக்கத்தில் வச்சு. இந்த பிளான்ட் வந்து ஃபைக்கஸ் ரூபிக்னோஸா. இதோட லீஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதோட பிரான்ச்சஸ் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். இதோட பிரான்ச்சஸ் இங்கே தெரியும். ஆனால் பாண்டா மாதிரி லீஃப் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறது, கொஞ்சம் க்ரீனிஷாக. அதோட இதில் வந்து பிரான்ச்சஸ் வந்து ரெட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்ல பிளான்ட்டு. போன்சாய்க்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து போன்சாய்க்காக மட்டும் பண்ணலை, எல்லோரும் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம், எல்லோரும் இதை செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் கட்டிங்ஸில். ஃபுல் ப்ராசஸ் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதே பிளான் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஃபைக்கஸ் டைகர் பார்க்கில் மினி லீஃபுங்க. இந்த பிளான்ட்டு ரொம்ப புஷ்ஷியாக வளரும், ரொம்ப நல்லாயிருக்கும். பெஞ்சிங்க்கு அந்த மாதிரி சின்ன சின்ன மினியேச்சர் லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் போன்சையில். ஸோ அந்த பிளான்ட்டோட கட்டிங்ஸு எங்கிட்ட ரொம்ப சின்ன பிளான்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் சின்ன கட்டிங்ஸு, ரொம்ப சின்ன கட்டிங்ஸ் தான், கண்டிப்பாக வளரும் இது. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஃபைக்கஸ் மைக்ரோகார்பா. இதோட லீஃப் கொஞ்சம்
இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா ஃபைக்கஸும் ஒரே மாதிரியான லீஃப் இருக்கும். கொஞ்சம் அதோட டெக்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதோட பிரான்ச்சஸோட கலர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். லீஃபில் இருக்கிற எட்ஜஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாவோட ஃபைக்கஸ் லீஃப்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் அதோட ஃபிக், அதோட சின்ன சின்ன ஃப்ரூட்லேயும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்னென்ன ஃபைக்கஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நிறையா வெரைட்டி ஃபைக்கஸ் இருக்குது. இது பார்க்குறதுக்கு க்ரீன் ஐலைன் மாதிரியும் இருக்கும். ஆனால் வந்து இது க்ரீன் ஐலைன் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் இதோட லீஃப் வந்து. இது கொஞ்சம் அதுக்கு ஒரு 10% கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா கல்லத்தி. நிறைய பேர் இதை பார்த்துருக்க முடியாது. கொஞ்சம் வைல்டில் கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். இதை தேடி பிடிச்சா தான் கிடைக்கும். இந்த பிளான்ட்டெல்லாம் ஹண்டிங் தான் பண்ண முடியும். யாமோதிரியில் தான் கிடைக்கும். நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். லீஃப் மேலே வெல்வெட் மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைட்டாக தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சாஃப்டாக இருக்கா. இந்த பிரான்ச்சில் பார்த்தா தெரியும், வெல்வெட் மாதிரி இருக்கும். இதோட புதுசாக வர லீஃப் வந்து இப்படி ஒயிட் கலர் மாதிரி வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ரொம்ப வெல்வெட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்லினா. கம்லினால மினி லீஃப் இது. இதோட லீஃப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் பெரிய வெரைட்டியும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் லீஃப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் போன்சைக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த பிளான்ட்லாம் இப்போ நல்லா வளர்ந்து நல்ல ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா பிளான்ட்டோட அப்டேட்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இல்லைன்னா அதுக்கடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இந்த பிளான்ட்டோடையும் கட்டிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அதோட கட்டிங்ஸும் இருக்குது. இதோட லீஃப் இப்படி தான் இருக்கும். கம்லினாவோட லீஃபு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேம்னால ரவுண்ட் லீஃப். இதாவது பிரேம்னாவோட ரவுண்ட் லீஃபு. நம்ம நார்மலாக நம்ம பிரேம்னா பார்த்துருப்போம், பிரேம்னா மைக்ரோஃபில்லா. ஸோ அதை விட இது கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவுண்ட் லீஃபு பிரேம்னால நம்ம போன்சை பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் தான், சேம் பிரேம்னா தான், ஆனால் ரவுண்ட் லீஃபு. ஸோ இதோட கட்டிங்ஸும் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே அதான் நல்ல க்ரீனிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வச்சுக்கலாம் பிளான்ட்டுங்களை. ஸோ அவ்வளோதான் கம்ப்ளீட்டு. நம்ம வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணியாச்சு. 2 டைப்பில் வந்து நட்டு வைக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒர்க்கா அதை நான் பண்ணியிருக்கேன். அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த ப்ராசஸ் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தேன் உங்களுக்காக. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பண்ணி வச்சுருந்தது. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன், இது மாதிரி செஞ்சு வச்சுருந்தது. ஸோ அதில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கொஞ்சம் பெரிய பிளான்ட் இந்த மாதிரி சைஸ் லீஃபில் இருக்கிற பிளான்ட்டுகளோட ஃபுல்லாக டீஃபோலியேட் பண்ணிவிட்டு மேலே இந்த பட்டை மட்டும் விட்டுட்டு நட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து வளர்ந்துருக்கா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் இப்போ தெரியும் நமக்கு. ஸோ அதனால் ஃபுல்லாக டீஃபோலியேட் பண்ணிட்டும் வைக்கலாம், இல்லைன்னா ஹாஃபாக டீஃபோலியேட் பண்ணிட்டும் வைக்கலாம். இதை மாதிரி இந்த மாதிரியும் வைக்கலாம். லீஃபில் பாதியாக கட் பண்ணிவிட்டு வைக்கலாம், இல்லை ஃபுல்லாக டீஃபோலியேட் பண்ணிவிட்டு வைக்கலாம், இல்லை ஃபுல் லீஃபோடையும் வைக்கலாம். எல்லா டைமும் ட்ரை பண்ணி பாருங்கள், எதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ. சில பிளான்ட்டுகளில் வந்து இது வந்து பெருசாக கட்டிங்ஸ் வந்து செட் ஆகாது. நம்ம ஏர் லேயரிங் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டுகளில் இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் இந்த மாதிரி டீஃபோலியேட் பண்ணி கட் பண்ணி வைக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ரேட் அதிகமாக இருக்குது இந்த மெத்தடில். இது ஆக்சுவலாக வந்து பாலிஹவுஸ் மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஹியூமிடிட்டி ட்ரெயின்னு சொல்லலாம், பாலிஹவுஸ்ன்னு சொல்லலாம், அப்புறம் வந்து க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம எல்லா பிளான்ட்டையும் பிளான் பண்ணியாச்சு. அளவான தண்ணி விட்டு மணலில் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சில பிளான்ட்டுகளை ஹாஃப் லீஃபாகவும், சில பிளான்ட்டுகளை வந்து
ஃபுல்லாக டீஃபோலியேட் பண்ணிட்டோம். சில பிளான்ட்டுகளை நிறைய பிளான்ட்டுகளை வந்து லீஃபோடு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அளவான தண்ணி இருக்கணும், அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. பாட்டில் ட்ரைனேஜ் ஹோல் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து சென்டரில் ஒரு இந்த மாதிரி ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று சின்னதாக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு இந்த பாலி பேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ நம்ம பிளான்ட் வளர்ந்துருக்கா என்ன அப்படிங்கிறதும் தெரியும். ரெண்டாவது வந்து சன்லைட் படும்போது சன்லைட்டும் கொஞ்சம் எடுத்துக்க ஆரம்பிக்கும் இந்த வழியாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால. ஸோ அதனால் வந்து இந்த பாலிபேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், டிரான்ஸ்பரண்ட் பாலிபேக்ஸ். ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம். ஓரளவுக்கு வந்து பிளான்ட் வந்து நம்ம க்ரீனிஷாக தெரியுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் டைட்டாக நம்ம வந்து இதை வந்து ஏர் போகாத மாதிரி கவர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக கட்டிக்கலாம். கீழே இதெல்லாம் ஸ்டேபிளாக வச்சுக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், செல்லோ டேப் கூட ஃபுல்லாக சுற்றிக்கலாம். மாதிரி த்ரெட்டு யூஸ் பண்ணி ஃபுல்லாக கட்டியாச்சு. இதில் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஆல்ரெடி வந்து உள்ளுக்குள்ள வந்து வாட்டரிங் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 2 days வந்து நிழலில் வச்சிடணும். நிழல்னா ஹாஃப் ஷேடில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஃபுல் சன்லைட்டில் ஒரு 2 daysக்கு வேண்டாம். ஒரு ஹாஃப் ஷேடில் வச்சுட்டு இந்த பாலி பேக்கில் வந்து எந்த ஹோல்ஸ் இருக்கக்கூடாது, ஹாஃப் ஷேடில் வச்சிடணும். வாட்டரிங் பண்ணியாச்சு. வச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இதில் இருக்கிற அந்த வாட்டர்லாம் மறுபடியும் எவாப்ரேட் ஆகி இந்த பாலி பேக்லேயும் மறுபடியும் பட்டு திரும்ப அதுக்கு வாட்டரிங் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இதுக்கு ட்ரைனேஜ் ஹோல் தேவையில்லை அப்படின்னு சொன்னது. ஏன்னா அந்த இருக்கிற லிக்விட் கண்டென்ட் வந்து வேப்பர் ஆகி இந்த பேப்பர் வழியாக மறுபடியும் ரொட்டீனாக உள்ளுக்குள்ளேயே அந்த வாட்டரிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஹியூமிடிட்டி உள்ளுக்குள்ளே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து ரூட் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நல்ல ப்ராசஸ்ஸு. நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம 1 monthக்கு முன்னாடி நான் பண்ணி வச்சதை வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். இதோட ப்ராசஸ் அவ்வளோதான். 2 daysக்கு வந்து நல்லல இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் வெயிலில் வச்சிடலாம். 1 month இருக்கணும். ஸோ நமக்கு தெரியும் என்ன பிளான்ட்டு டை ஆகுதா வளருதா அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம் நேரடியாக. ஸோ அது தெரியும். ஸோ இது இப்போ இந்த மரத்தோட ஷேடில் ஒரு 2 daysக்கு வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வச்சுருவோம். ஒரு 1 month இருக்கணும் வெயிலில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வாட்டர் வந்து இப்படி நிற்கும். இதில் எவாப்ரேட் ஆகி வந்து நிற்கும். நம்ம தட்டி விடும்போது எல்லாம் விழுக ஆரம்பிச்சிடும். திரும்ப அதே இதுக்குள்ளே போகுது பாருங்கள். இது கரெக்டாக இன்னையோட 30 days ஆச்சு. எது வளர்ந்துருக்கு என்னன்னு தெரியும், நீ ஓப்பன் பண்ண தான் தெரியும். ஸோ நம்ம த்ரெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 1 monthக்கு அப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. இது வந்து வியட்நாம் ஃபிலாந்தஸு. இதெல்லாம் வந்து எந்த லீஃபையும் டீஃபோலியேட் பண்ணலை. இது ரொம்ப சின்னதாக வச்சது, அது இவ்வளோ தூரமே வளர்ந்துருச்சு நல்லா பெருசாக. கல்லத்தி வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தது, அதுவும் டெட் ஆயிடுச்சு. இது டெட் ஆயிடுச்சு, இது வளரல. ப்ளூபிரேயாவும் வளரல, காஞ்சிருச்சு. ஸோ இது வளராதுன்னு தெரியும். இது ஏர் லைனிங் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணது இதில் போயிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி வைக்கலாம் நம்ம வெயிலில். இதுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா வாட்டரிங் பண்ணணும். அளவாக லிமிட்டடாக பண்ணுறது ரொம்ப நல்லது. எல்லாமே லைவில் தான் இருக்குது. ஸோ இதான் ப்ராசஸ்ஸு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நார்மலாக கட்டிங் போடுறப்ப வளரல. வியட்நாம் ஃபிலாந்தஸு இது ரொம்ப நல்ல பிளான்ட்டு. போன்சாய்க்கு ரொம்ப லீஃப் ரொம்ப மினியாக இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். அது நிறைய போட்டு நிறைய வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு அதெல்லாம். அப்புறம் ஆன்டிடெஸ்பா அதுவும் இதே மாதிரியான லீஃப் தான் இருக்கும். இங்கே இருக்குது, நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன்.
அதுவும் புது பட்டெல்லாம் விட்டு வந்துருச்சு. ரொம்ப சின்னதாக நட்டது நல்லாவே வந்துருச்சு அந்த பிளான்ட்டும். உங்களுக்கு இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆனதெல்லாம் நல்லா தெரியும். புதுசாக நிறையா பட்டெல்லாம் வந்திருக்கும். இந்த ஃபியூகேன் டீ வந்து நார்மலாக வந்து வளர்றதில்ல. இந்த ஃப்ரூட் உள்ள ஃபியூகேன் டீ மட்டும்தான் நமக்கு வந்து சும்மா நார்மலாக நம்ம கட்டிங்ஸ் போட்டாலே வளருது. இது ஃப்ளவர் மட்டும்தான் கொடுக்கும். அந்த வெரைட்டி சேர்ந்தது. ஸோ அதை இப்போ டெவலப் பண்ணியாச்சு. இதெல்லாமே ஃபியூகேன் டீ. இது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் ஃபிலாந்தஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஸோ அது நிறையா வந்துருச்சு. புது இதெல்லாம் புதுசாக வந்தது. நான் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் தான் இருக்கும், கட் பண்ணி வச்சது தான் இருக்கும். இதெல்லாம் அதுலேருந்து முளைச்சது தான். நல்லாவே பெருசாகிடுச்சு. இது வந்து ஆன்டிடெஸ்மா, இது ஒரு வெரைட்டி. ஸோ இதுவும் ஒரு பிளான்ட்டு தான் இருந்தது, இம்போர்ட்டட் பிளான்ட்டு. அதுவும் டெவலப் பண்ணியாச்சு. கண்டிப்பாக ரூட் எல்லாம் டெஃபினட்டாக பிடிச்சிருக்கோம். நம்ம எடுத்து காமிச்சோம்னா அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து காமிக்கல. நான் இன்னொரு வீடியோவில் இதெல்லாம் ரீபார்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஏன்னா அவசரப்பட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா 1 மந்த்து நம்ம ஒர்க் பண்ண வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் லீஃப் கிட்ட மட்டும் வேரிகேட்டடாக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் ஒரு ஃப்ளவர் வரும், ஃபியூகேன் டீயில் வர மாதிரி ஒரு ஃப்ளவர் இருக்கும். ஸோ இதோட நேம் எனக்கு சரியாக வரல, நான் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவில் போடுறேன். ஸோ அதுவும் நல்லா வந்துருச்சு. அதை நான் சொன்ன மாதிரி 80 to 90% வந்து கண்டிப்பாக வந்து இதோட சக்ஸஸ்ஃபுல் ரேட்டு இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்டரிங் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து அளவாக இருக்கணும். மண்ணுக்கு அதிகமாக போயிடக்கூடாது, சொதன்னு இருந்துடக்கூடாது, தண்ணி நிறையா இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தால் ரூட்டெல்லாம் டேமேஜ் ஆகிடும். மணல் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு. வேறு சாயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நிறைய வளராத பிளான்ட்டு, இந்த மாதிரி கட்டிங்ஸை வளரலை அப்படிங்கிற பிளான்ட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம சேனலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக போகிறாங்க. நெருங்கிட்டோம். ஸோ எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.